ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய கல்வி அழகே அழகு அப்படின்ற செயல் பகுதி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய புத்தியை தீட்டு அப்படின்ற செயல் பகுதி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த புத்தியை தீட்டு அப்படின்ற செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான செயல் பகுதி. இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா வரிகளையும் ஞாபகம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வரி பிடிச்சிருக்கோ அல்லது எந்த வரி ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த முதல் வரி வந்து நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த செயல் பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணாலே ஈஸியாக மைண்டில் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த செயல் பகுதியை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடி சோமு அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து திரைப்பட பாடல் ஆசிரியர். ஓகேங்களா, திரைப்படத்தில் பாடல் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க தான் இந்த ஆலங்குடி சோமு அவர்கள். இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அப்படின்ற ஊரில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களை பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எழுதின ஒரு திரைப்பட பாடல் தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பொருள் கூறுவை பார்த்தோம் அப்படின்னா தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்றது செருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறமா இந்த செயல்பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போகிறோம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தலைக்கணம் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோயில் அப்பா அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா அப்படின்னு பிரியும். அதே மாதிரி பகவன் கூட்டல் என்றாலும் அப்படின்ற சொற்களை சேர்த்து எழுதணும் அப்படின்னா பகைவன் என்றாலும் அப்படின்னு சேரும். இந்த ரெண்டு வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரே ஒரு இலக்கண விதி தான் வருது. நாம சொன்ன இந்த இலக்கண விதி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை தெரியல அப்படின்னா பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம சொன்ன இந்த இலக்கண விதிக்கான விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஓகே. ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இலக்கண விதிகள் அப்படின்றதுக்காகவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த இலக்கணத்தை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதி இதோடு முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.